நான் வந்து சந்தோஷமாக இருக்கும்போதும் சரி சோகமாக இருக்கும்போதும் சரி என்னோட கூடயே வந்து அவரோட பாடல்கள் இருந்திருக்குது. அன்பு மட்டும்தான் என்னை செலுத்திட்டு இருக்கு. நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னா அது உங்களால மட்டுமே தான். என்னோட கண்ணாடி பூவுக்கும் நன்றி, ஜோக்கு நன்றி. அவங்க இல்லாட்டி இவ்வளோ தூரம் எல்லாம் சந்தோஷமாலாம் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்க முடியாது. நான் வந்து 10th எல்லா சப்ஜெக்ட்லையும் ஃபெயில் ஆகிட்டு இருந்தேன். ஒரே வாட்டி தான் பாஸ் ஆனேன் பப்ளிக்கில். 12thலையும் எல்லா சப்ஜெக்ட்லையும் ஃபெயில் ஆகிட்டு இருந்தேன். பப்ளிக் எக்ஸாமில் மட்டும்தான் ஒரே வாட்டி நான் பாஸ் ஆனேன். வாழ்க்கையை நம்புங்க, வாழ்க்கையில் நிறைய அழகான விஷயங்கள் நடக்கும். ஒரு சின்ன ரிஸ்க் எடுக்கலாம். இந்த வயசில் எல்லாருமே அந்த ரிஸ்க் எடுக்கலாம். எடுங்க, அந்த ரிஸ்க் எடுங்க. நிரந்தரமா எல்லாரும் கூப்பிடுற மாதிரி, அன்பான ஃபேன்ஸ்னு கூப்பிடுற மாதிரியான ஒரு அழகான பேரை சம்பாதிச்ச உங்க எல்லாருக்கும் என்னோட அன்பான வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களால, உங்களோட அன்புனால மட்டுமே. ரொம்ப ரொம்ப கம்மியா பேசலாம், இன்னொரு ஃபங்க்ஷன்ல பேசலாம்னு நினைச்சேன். அத்தனை ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க. ஒரு கிட்டத்தட்ட 8000-10,000 பேருன்னு சொல்றாங்க. சீக்கிரம் முடிச்சுக்கிறேன், ஸ்பீச்சை சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ, ஐ லவ் யூ, தேங்க்யூ. ரெட்ரோ அப்படிங்கிறது ஒரு காலத்தை குறிக்கிறது. நம்ம கடந்து வந்த ஒரு காலத்தை குறிக்கிறது. இந்த 27-28 வருஷம் ஆச்சுன்னு சொல்றாங்க. இந்த காலத்தை என்னால மறக்கவே முடியாது. இந்த அழகான நினைவுகளை கொடுத்த உங்க எல்லாருக்குமே நன்றி. அதே மாதிரி இந்த படம் பண்ண கார்த்திக் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு 4 மாசம் தான். அந்த 4 மாசம் அந்த நாட்களை வந்து எனக்கு மறக்கவே முடியாது. அவ்வளோ சந்தோஷம் கொடுத்த நாட்கள், அவ்வளோ என்ஜாய் பண்ணி இந்த படத்தை நாங்கள் செஞ்சுருக்கோம். ஜெயராம் சார்லாம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மாதிரி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பார், இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருப்பார். இவ்வளோ வருஷங்களுக்கு அப்புறமா எவர்கிரீன் ஹீரோன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவுமே பார்க்காம அந்த படத்துக்காக அவர் பண்ண கான்ட்ரிபியூஷன், டெய்லியும் அவர் இம்ப்ரூவ் பண்ண விஷயம் பார்க்கும்போது எங்களுக்கு பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. நாசர் சார் வந்து எனக்கு ஒரு வெல்விஷர், அப்பா எப்படி சந்தோஷப்படுவாரோ நான் சந்தோஷப்படுவேன்னு சொன்னார். முதல் படத்துலேருந்து அவர் பார்த்துட்டு இருக்காரு. அவர் கூட பணியாற்றுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவர் ஜென்யூனாக அவர் சொன்ன ஒரு வார்த்தையும் வந்து அப்படி தான் இருந்துச்சு. நிஜமாவே நான் ஜெயிக்கணும் அப்படின்னு உண்மையாக நம்புறவர் கூட மறுபடியும் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணது ஆச்சரியமாக இருந்தது. அவரோட இந்த படத்துக்காக அவர் சின்ன சின்னதாக இம்ப்ரூவ் பண்ணது, அவரோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸு அட்டகாசம் பண்ணிட்டாரு. ஜோஜு பிரதர், ஐ லவ் யூ. நான் வந்து நான் உங்களை பார்த்துட்டே இருந்தீங்க, என்னை பார்க்காம போயிட்டீங்க. ஒரு காதலி மாதிரி நான் ஏங்கிட்டு இருந்தேன், நீங்கள் என்ன செட்டப் பண்ணாமல் கிராஸ் பண்ணி போயிட்டீங்கன்னு சொன்னார். ஐ ரியலி லவ் யூ அண்ட் ஹேவ் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் யுவர் கிராஃப்ட். ஒரு டைரக்டராகவும் இருந்துக்கிட்டு த வே யூ நோ went ahead and did all that for retro was amazing. கார்த்திக் அவர் எடுக்கிற ஷாட் வந்து சின்ன ஷாட் கிடையாது, எல்லாமே வந்து சிங்கிள் ஷாட் மாதிரி, ஒரு மாஸ்டர் ஷாட் மாதிரி தான் எடுப்பார். ஸோ வி ஆல் ஹாவ் டு பி ரியலி ரெடி வித் ஈச் அண்ட் எவ்ரி ஷாட். படம் ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருந்தது. இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டதுன்னு சொல்லும் போது மச்சான் கார்த்திக்கும் ராஜாவும் தான். ஸோ 2 பேருக்குமே வந்து இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல். 2 பேரும் எடுத்துக்கிட்ட சிரமங்கள் முதல் நாள்லேருந்து கடைசியில் நாள் வரைக்கும் வந்து அது சாதாரண விஷயமே இல்லை. அவங்க 2 பேரும் பண்ணது. தி என்டையர் டீம் 1000 பேர் வந்து அந்தமானுக்கு வந்தாங்க. அங்கே ஒன்றுமே இல்லை, பிளைவுட்லேருந்து எல்லாத்தையுமே இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அங்கே ஷூட் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஒரு 1000 பேர் பண்ண வேலை வந்து சாதாரண வேலையே இல்லை. அதுவும் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் வந்து அட்டகாசமான வேலை. ஜாக்கி சாரோட டீமும் சரி, மாயப்பாண்டி டீமும் சரி, they really gave a lot for this film. இவ்வளோ பேர் பண்ணணுமல்ல, ஒரு படம் உருவாகிறதுக்கு இவ்வளோ பேர் வேலை செய்யணுமில்லைங்கிற மாதிரி ஆச்சரியமாக பார்ப்போம். ஒன்றுமே இல்லாத ஒரு தீவை வந்து அப்படியே மாற்றினாங்க, கண் முன்னாடி மாற்றினாங்க. டே நைட் ஒர்க் பண்ணி ஆர்ட் டிபார்ட்மெண்ட் டீமுக்கு வந்து ஒரு பெரிய சல்யூட் நான் சொல்லுவேன். நம்ம படங்கள் எல்லாமே வந்து வட மாநிலங்களில் எல்லாத்தோட அன்பையும் சம்பாதிச்சிருக்குது, எல்லாத்தோட கிட்டையும் போய் சேர்ந்துருக்கு. அப்படின்னா முக்கியமான காரணம் வந்து காடா சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ட்ரஸ்ட். 4 மாதத்தில் ஒரு படத்தை முடிக்கிறதுங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. அதுவும் இந்த மாதிரியான ஒரு கேன்வஸில் ஒரு படத்தை முடிக்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. பாசிட்டிவிட்டினா வந்து நான் கார்த்திகிட்ட அப்படி பார்த்துருக்கேன். அந்த 2 பேர் டீமும், டைரக்டர் டீமும், கேமராமேன் சார் டீமும், ஸ்ரேயாஸ் டீமும் வந்து அவ்வளோ பிரமாதமாக அது பண்ணியிருந்தாங்க. ஒரு படம் உருவாகணும் அப்படின்னா வந்து அதுக்கு ஒரு பிரதர்லிஹுட் வேணும்னு தான் சொல்லுவேன். அது வந்து நான் இவங்க 2 பேர்கிட்டையுமே பார்த்தேன். அது வந்து நம்ம சந்தோஷ் சாராக இருக்கட்டும், கார்த்திகா இருக்கட்டும், உரிமையை எடுத்துக்கிட்டு லாஸ்ட் மினிட் ஆனால் கூட
they were literally creating magic on screen, magic on shooting days. நிறைய நான் வந்து சந்தோஷமா இருக்கும்போதும் சரி, சோகமா இருக்கும்போதும் சரி, என்னோட கூடயே வந்து அவரோட பாடல்கள் இருந்திருக்குது. இந்த படத்துக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு ஆல்பம் ஹிட் அப்படின்னு நான் சொல்ல முடியும் நம்புறேன். அது உங்களால தான். நீங்க தான் அதை வந்து வைரல் ஆக்கியிருக்கீங்க. என்னம்மா பாடுறீங்க? கண்ணாடி பூவே கூடயே பாடுறீங்க, வரியெல்லாம் மறக்காம. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தேங்க்யூ ஃபார் செலிப்ரேட்டிங் திஸ் ஃபில்ம். படம் பாட்டு கூடயே ஒரு விஷயத்தையும் வந்து நீங்கள் ஏற்றுக்கிட்டு உங்களோட அன்பை தெரிவிக்கிறது வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு 3000 பேரை பார்த்துருப்பேன், எல்லாரையுமே கட்டி பிடிச்சிருப்பேன், ஃபோட்டோ எடுத்திருப்பேன். இது வந்து நான் பிறந்த நாளில் பண்ண ப்ராமிஸு. சும்மாலாம் ஃபோட்டோ எடுக்க மாட்டேன், பிளட் டொனேஷன் கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறேன், இது பண்ணி நான் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொன்னேன். ஸோ எல்லாருமே உங்களை தாண்டி மற்றவங்களுக்காக, மற்றவங்களை நினச்சி நீங்கள் பண்ண ஒரு காரியத்துக்காக அந்த மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் உங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஃபோட்டோ எடுத்தேன் நான். பட் ஃபோட்டோ எடுக்க ஒரு போதும் ஒவ்வொருத்தரும் வந்து என்கிட்ட சொன்னது வந்து, அண்ணா நீங்கள் நல்லா இருக்கீங்கல்ல, நல்லா இருக்கீங்களான்னு கூட கேட்கல, நீங்கள் நல்லா இருக்கீங்கல்ல, நல்லா இருக்கீங்கன்னு ரொம்ப அக்கறையோடு கேட்டுட்டு இருந்தீங்க, ரொம்ப நம்பிக்கையோடு கேட்டுட்டு இருந்தீங்க. அந்த அன்பு மட்டும்தான் என்னை செலுத்திட்டு இருக்கு. நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னா அது உங்களால மட்டுமே தான். இது எல்லாருமே வந்து எனக்கு கிட்ட ஹாஃப் செஞ்சுரி ஆக போகுது, பாதி செஞ்சுரி முடிஞ்சது. இங்க இருக்கிற தம்பிகளுக்கு தங்கைகளுக்கு மறுபடியும் சொல்லக்கூடிய விஷயம் இதே தான். அப்பா ஸ்டேஜ்ல சொன்ன விஷயம் தான். நான் வந்து 10th எல்லா சப்ஜெக்ட்லையும் ஃபெயில் ஆகிட்டு இருந்தேன். ஒரே வாட்டி தான் பாஸ் ஆனேன் பப்ளிக்ல. 12thலையும் எல்லா சப்ஜெக்ட்லையும் ஃபெயில் ஆகிட்டு இருந்தேன். பப்ளிக் எக்ஸாம்ல மட்டும்தான் ஒரே வாட்டி நான் பாஸ் ஆனேன். லைஃப் இஸ் அகெயின் பியூட்டிஃபுல். வாழ்க்கையை நம்புங்க. வாழ்க்கையில் நிறைய அழகான விஷயங்கள் நடக்கும். ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது வந்து அதை விட்டுறாதீங்க. எல்லாருக்கும் வாழ்க்கையில் வந்து ஒரு வாட்டி 2 வாட்டி மேக்ஸிமம் 3 வாட்டி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தவற விட்டுறாதீங்க. கார்த்திக் கூட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். ஐடியில் இருந்தார், எல்லாத்தையும் விட்டுட்டு ஜம்ப் பண்ணார். இப்போ அவருக்கு வேற ஒரு ப்ரொஃபஷன் அமைஞ்சு கிடச்சிருக்கு. ஸோ எல்லாருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஒரு சின்ன ரிஸ்க் எடுக்கலாம். இந்த வயசில் எல்லாருமே அந்த ரிஸ்க் எடுக்கலாம். எடுங்க, அந்த ரிஸ்க் எடுங்க. பேஷனட்டாக இருந்தால் மட்டும் போதாது, ஒப்சஸ்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் எல்லாருமே வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். எல்லாருக்குமே அழகான வாழ்க்கை இருக்கு. திஸ் லைஃப் இஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல். ஸோ எல்லாமே வேகமாக வாழ்க்கை போயிட்டு இருக்கோம். பிறப்போம், அப்பா அம்மா இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைப்போம். வீட்டில் தம்பி தங்கச்சி கல்யாணமாகும், அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு தொழில் வரும், அதில் வெற்றி தோல்வி, அப்புறம் செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதை அப்படின்ட்டு வாழ்க்கை வந்து சுற்றியும் இங்கே இருக்கிறவங்க பற்றியே போயிட்டே இருக்கும். பட் கார்த்திக் அவர்கள் படத்தில் கேட்ட அந்த கேள்வி வந்து அந்த சீனோட முடியல. எனக்கு திரும்பி அந்த வார்த்தை வந்து மைண்டில் வந்துட்டே இருந்தது. தம்மம், உன் பர்பஸ் என்ன, உன்னோட பர்பஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து என்னன்னு கேட்கும்போது வந்து எனக்கு நானே கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட, இல்லாட்டி நான் சந்தோஷப்படுற பதில் வந்து இங்கே எல்லாரும் குறிப்பிட்ட மாதிரி அகரம் ஃபவுண்டேஷன். என்னோட பர்பஸ் வந்து நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா நான் நடிகனாக இருக்கிறத விட வந்து அகரம் ஃபவுண்டேஷன் ஒரு விஷயத்த என்னால் வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சுது அப்படிங்கிற ஒரே விஷயந்தான். அது நான் தனியாக சுயமாக பண்ணவே இல்லை. நீங்கள் கொடுத்த சக்தினால தான் என்னால் பண்ண முடிஞ்சிச்சு. அது நீங்கள் என்ன பண்ண வச்சிங்க. நான் சொன்ன மாதிரி 10th ஃபெயிலு, 12th ஃபெயிலு, காலேஜில் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு, பட் எனக்கும் ஒரு வாழ்க்கையை கொடுத்து, அது மூலமாக எனக்கு ஒரு சக்தியை கொடுத்து, இப்போது கிட்டத்தட்ட ஒரு 7000 8000 தங்கைகள் தம்பிகள் வந்து பட்டதாரியாக இருக்காங்க, கிராஜுவேட்ஸாக இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் ஆவாங்க. அகரமில் இருக்கிற அத்தனை பேருமே வந்து இந்த பங்கு இருக்குது. உங்களோட பர்பஸ் வந்து ஐ திங்க் அதில் நீங்கள் தேடிக்கலாம்னு நினைப்பேன். ஐ லவ் யூ ஆல். உங்களால தானா, உங்கள் அன்புனால தானா, மறுபடியும் உங்களோட அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாரும் சொன்ன மாதிரி என்னோட கண்ணாடி பூவுக்கும் நன்றி. அவங்க இல்லாட்டி இவ்வளோ தூரம்லாம் சந்தோஷமாலாம் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்க முடியாது. ஜோக்கு நன்றி. ஐ ரியலி ரெஸ்பெக்ட் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் ஹர் சக்தியா கூட அண்ட் எவ்ரிபடி ஆன் செட். த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் வந்து ரொம்ப அழகாக இருந்தது கார்த்திக். ஸோ தேங்க்யூ ஃபார் ரெட்ரோ அண்ட் மே ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்கீங்க. This is my second audio launch here. My first ever audio launch in my career was thanks to Tamil cinema. My debut and my birth as an actor was because of Tamil cinema. From Arabic Kuttu Habibo to becoming your Kanima, it's been an absolute honor.
I'd like to thank my producers, 2D and Stone Bench, Karthikeyan and Rajshekhar sir. Y'all just made everything so much easier, irrespective of however hard the shoot was. Dance in Kanima, that's how I actually want to dance. To all the artists on this film, Jojo sir, sir, you also sir, even Nasir sir, from Mugudi to now here. Thank you so much. Seeing me as your Rukmani. After the teaser release, everyone said it was a very different puja and it was a very new Pooja Hegde. But I think it takes a very trained eye and a director like you to see that somebody like me could do a role like this. So thank you for giving me this opportunity. My Pari, Surya sir, thank you. It has been an absolute pleasure to work with you. You are so encouraging, and every time you like a shot, you immediately appreciate it, and you're so vocal about what you felt about that shot. Your entire process of working has been so inspiring to me. I always say I wish I have had your eyes. Unga reels na paathe. Romba alaga irukku. The amount of effort you'll put oru chinna detail, the sari, the vadyanam, the effort that goes into every single reel. When y'all were enjoying, I was enjoying so much. And all I want to say is, pinni eduthadinga.